நான் சாப்பிட்டா நீங்க சாப்பிட்ட மாதிரி. என்னப்பா? எவனோ ஒருத்தன் நான் கொண்டாந்து இட்லி தோசையும் சாப்பிட்டு இப்ப நான் சாப்பிட்டா நீங்க சாப்பிட்ட மாதிரி எழுதி வச்சுட்டு போயிட்டான். எவனோ இல்லப்பா, எவ்வளோ இருக்கலாம் இல்லையா? இப்ப நான் தான் லோன்னு அலைய வேண்டியதா இருக்கு. ஏன் சாப்பாட்டு நீ சாப்பிடு? அதான் நான் சாப்பிட்டா நீ சாப்பிட்ட மாதிரி நாய் போச்சே. இதை எவன் எழுதுனான்னு தெரிஞ்சிருந்தா இதையும் அவனை எடுத்துட்டு போக சொல்லியிருப்பேன். இந்தாங்க, இதை நீங்களே வச்சுக்கோங்க. நிமேகலை, உன் மனசுக்குள்ளார இவ்வளவு ஆசைகளை வச்சுக்கிட்டு எதுக்காக நீ காலையில இருந்து அவங்ககிட்ட சொல்லாம இருந்த? ஒருவேளை நீ அதை சொல்லி இருந்தீங்கன்னா உன் மனசுக்குள்ளார இருக்கிற பாரம் குறையிற மாதிரி அவன் மனசுக்குள்ள இருக்கிற பாரம் குறைஞ்சிருக்கு இல்லையா? உங்ககிட்ட சொன்ன மாதிரி அவர்கிட்டயும் சொல்லத்தான் போறேன். ஆனா இப்ப இல்ல, வர 5ஆம் தேதி. நீ சொல்ல போற அந்த நல்ல நாள்ல நானும் பக்கத்துல இருக்கணும். நீங்க 2 பேரும் சேர்றதுக்கு நான் என்ன வேணாலும் செய்யறேன். என்ன பண்றது? ஆக்டிவ் டிரைவரா இருக்கட்டுமே, இன்னைக்கு தான் வேலையில சேர்த்து விட்டேன். சேர்த்து விட்ட அன்னைக்கே வண்டி எடுத்துட்டு எங்கேயோ போயிட்டாரு. இதுவர் இப்பதான் வண்டி வருது. அண்ணே நிறுத்துங்கண்ணே. எங்க வந்து நிறுத்துறாரு? இவர் அழிச்சிட்டு தாங்க முடியலப்பா. என்னண்ணே ஆபீஸ்ல வேலை செய்யறவங்கள யாரையும் காணோம்? ஏன் அந்த பொண்ணு வந்திருக்குதே? விளையாடாதீங்க. ஆமா, நீயும் நானும் கிளாஸ் பாட்டு உங்ககிட்ட விளையாடுறாங்க. நீ விளையாடுறியா நான் விளையாடுறேனாடா? நான் என்ன விளையாடுறேன்? இன்னைக்கு என்னடா தேதி? 5ஆம் தேதி. 5ஆம் தேதி உன் வாழ்க்கையில் என்னடா விசேஷம்? 5ஆம் தேதி என்ன விசேஷம்? ஒண்ணு இல்லையே. இன்னைக்கு உனக்கு பிறந்த நாள் இல்லையா? ஆமா, இன்னைக்கு அக்டோபர் 5 என் பிறந்த நாள் தான். அதுக்காகத்தான் ஆபீஸ்ல வேலை செய்யற எல்லாத்துக்கும் லீவ் விட்டுருக்காங்க. ஏன் பிறந்த நாளைக்கு ஆபீஸ் ஸ்டாஃப்ஸ்க்கு எதுக்கு லீவ் விடணும்? அது போக போக நீ தெரிஞ்சுக்க போற. போலாமாமா? போலாம் போலாம். சரி. ஏன் பஸ் நிறுத்திட்டீங்க? இங்க வாடா. என்னண்ணே? முதல்ல அங்க பாரு. எதுக்காக உங்க காலை நைலான் கயிறு போட்டு கட்டிருக்கேன்னா, நீங்க ஏதாவது உணர்ச்சி வசப்பட்டு நான் பண்ண ஏற்பாடுகளை சொல்லிட்டீங்கன்னா என் மனசுல உள்ள ஆசைகளை வெளிப்படுத்த முடியாம போயிடும். அதுக்காக தான். அப்படி எல்லாம் நான் சொல்லுவேனாமா? அப்படி நான் சொன்னா நாய் சைக்கிள் எதுக்கு மாட்டி வச்சிருக்குது? புடிச்சு இழுக்க வேண்டியதான டக்குன்னு. வந்துட்டான். அண்ணே என்னண்ணே ஏன் பிறந்த நாளை யாரு இவ்ளோ சிறப்பா கொண்டாடுறது? அது வேற யாரும் இல்ல, அது வந்து என்னென்ன கூடையில கவுத்த கோழி மாதிரி கத்துறீங்க? என்னன்னு சொல்லுங்க. ஒண்ணு இல்ல, இதெல்லாம் ரொம்ப கம்மி. அங்க பாரு. நில்லடி என்றது உள் மனது. செல்லடி என்றது பெண் மனது. ஒளி தரும் நிலவுக்கு இரவெதற்கு? இரவிலே அள்ளி அணைப்பதற்கு. நான்
இரவதற்கு நில்லடி என்றது உள் மனது. சொல்லவா சொல்லவா நான் நல்ல சேதி பக்கம் வா வெட்கமே நீ சரி பாரு தாமதம் இன்னுமா இது நல்ல நேரம் எங்கினேன் மயங்கினேன் மலை அருவியோரம். கங்கை கரை ஓரம் வந்து பாட்டு சொல்லக்கூடாதா மங்கை அந்த மாலை பொழுது மயங்குவேனே தாமாக. ஈருடல் இனி ஓருயிர் என வாழ போகும் காலமே நில்லடி என்றது உள் மனது. செல்லடி என்றது பெண் மனது. நில்லடி என்றது உள் மனது. ஆ இருவிழி மலர்ந்தது உன் முகம் காண. இடைவெளி ஆனது இதற்காகத்தானா? வளர்வது வளர்ந்தது நம் காதல் கீதம் மன்னவா அருகில் வா, அது ஒன்று போதும். கண்ணும் கண்ணும் கலந்ததினாலே கண்ணன் மனம் கவி பாட இன்னும் இன்னும் வேண்டும் என்று ராணி மனம் என தேட ஒரு நாளிலே பல காலங்கள் நாம் வாழ்ந்த வாழ்வு தோணுதே. இல்லடி என்றது உள் மனது. செல்லடி என்றது பெண் மனது. ஒளி தரும் நிலவுக்கு இரவதற்கு இரவிலே அள்ளியை அணைப்பதற்கு. நான் உன்னை அழைப்பேனே இரவெதற்கு. நில்லடி என்றது உள் மனது. செல்லடி என்றது பெண் மனது. நில்லடி விடுங்க
நீங்களா? இத பாரு, அவருக்குன்னு கொடுக்கறதுக்கு என்கிட்ட இருக்கிறது உயிர் ஒண்ணுதான். அந்த உயிர் அவர் மடியிலேயே போகட்டும். என்ன கொன்னுடு. பயந்துட்டீங்களா? மணிமேகலை, என்னைக்கு நீ கண்ணனை பணக்காரன் என்கிட்ட சொன்னியோ அன்னிலிருந்து நான் அவனை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டேன். கண்ணன் அவனை ரொம்ப நேசிக்கிறான். உனக்காக தன்னுடைய சொத்து சுகத்தை எல்லாம் விட்டுட்டு தாய் தந்தை இழந்து அனாதையை நிக்கிறான். நீ அவங்க கூட தான் சேர்ந்து வாழணும். ஏன் தெரியுமா? அப்பதான் இந்த உலகத்துல அனாதை என்ற வார்த்தைக்கு இடம் இல்லாம போகும். 5 தோட்டா வேஸ்டா இருக்குல்ல? அது உங்களை வாழ்த்த பயன்படுத்துமே.